அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 5 இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி ரீடர். A day in 2889 of an American journalist. அதாவது 2889 ஒரு அமெரிக்க பத்திரிகைக்காரரின் ஒரு நாள். ஸோ அதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூலஸ் வெயின். இங்கே நம்ம ஜூலஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும்னா யூலஸ் வெயின் அப்படின்றது இந்த பிளேயோடைய ஆத்தர். ஸோ இந்த ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரி, அதாவது ஒரு அறிவியல் கற்பனை கதை, சரிங்களா, அறிவியல் கதை, சரிங்களா. ஸோ அது 29th செஞ்சுரியில் அந்த இருக்கக்கூடிய அந்த 29ஆம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை பற்றி இந்த கதை வந்து நம்மளுக்கு சித்தரிக்குது. நேரத்தை வீணாக்காமல் நெடுந்துளைகளுக்கு என்னது எப்படி நம்ம நினைத்த வேலைகளை சீக்கிரம் இது முடிக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த பாடத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உலகில் வந்து 200 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட உலகை சுற்றிய 80 நாட்கள் அப்படின்னு அந்த கற்பனை நாவலை வந்து அந்த நம்ம இந்த யூலஸ் வெயின் அப்படின்றவங்க வந்து எழுதியிருக்காங்க, சரிங்களா. அந்த நூலில் இருந்த ஒரு பகுதி தான் வந்து நம்மளுக்கு இங்கே ஒரு பாடமாக கொடுத்துருக்காங்க, சரிங்களா. அந்த உலகை சுற்றிய 80 நாட்கள் அப்படின்ற அந்த புக்கில் இருந்து தான் நம்மளுக்கு ஒரு சின்ன பகுதியினது நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம அந்த பாடத்துக்குள்ளே போகலாம். The year is 2889, the date 25th July, and the place is the office block of the managing editor of the Earth Herald, the world's largest newspaper. In this futuristic story written in 1889, the writer describes how he visualized the world 1,000 years later, a world of technological advancements where newspapers are not printed but spoken. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா 2889ஆம் ஆண்டு வந்து 89ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி இந்த இடம் வந்து என்னது உலகின் மிகப்பெரிய பத்திரிகை நிறுவனமான இந்த எர்த் ஹெரால்ட் அப்படின்ற அந்த பத்திரிகை நிறுவனம் வந்து அந்த பத்திரிகை நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்தித்தாளுடைய நிர்வாக ஆசிரியருடைய அலுவலக கட்டணம் ஏதாவது கொடுத்துருக்காங்க. அதாவது 2889ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் தேதி அந்த இடம் என்ன இடம்னா உலகில் மிகப்பெரிய பத்திரிகை நிறுவனமான அந்த இடத்த சொல்கிறாங்க. என்ன இடம்? இந்த எர்த் ஹெரால்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு அலுவலக கட்டிடம் இருக்குது, சரிங்களா. அதில் வந்து செய்தித்தாளுடைய நிர்வாக ஆசிரியர் இங்கே இருக்காங்க. 1889 இந்த எழுதப்பட்ட இந்த எதிர்கால கதையிலேருந்து என்னது இந்த ஆசிரியர் 1000 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவர் உலகத்தை எப்படி பார்க்குறாரு, எப்படி காணுகிறார் அப்படின்றது வந்து இங்கே வர்ணித்து சொல்லியிருக்காங்க. அங்கே செய்தித்தாள்கள் என்ன பண்ணவில்லை, அச்சடிக்கப்படுறது கிடையாது, சரிங்களா. நியூஸ் பேப்பர்ஸ் ஆர் நாட் பிரிண்டட், அது வந்து அச்சடிக்கப்பட்டதில்லை. ஆனால் அந்த செய்தித்தாள்கள் எல்லாமே என்ன பண்ணணும், அது பேசக்கூடியது, அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்த உலகம் அது அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. Read the following except for a glimpse of this future world. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கீழே கொடுக்குற இந்த பற்றியில் வந்து எதிர்காலத்தை பற்றிய ஒரு சின்ன கண்ணோட்டம் கொடுத்துருக்காங்க, அதை படிங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. சரி பாருங்கள். That morning, Francis Bennett awoke in rather a bad temper. This was 8 days since his wife had been in France and he was feeling a little lonely. As soon as he awoke, Francis Bennett switched on his phono teleport, whose wires led to the house he owned in the Champs Elysees. என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைய தினம் காலை அந்த பிரான்சிஸ் பென்னட் அப்படின்றவங்க வந்து ஒரு மோசமான மனநிலையோடு வந்து எழுந்திரிக்கிறாங்க.
ஏன்னா அவருடைய மனைவி வந்து ஃப்ரான்ஸுக்கு போய் இன்னையோட 8 நாட்கள் ஆன நிலையில் அவர் கொஞ்சமானது சிறிதில் வந்து அவர் ஒரு தனிமையை உணர்றாரு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ரான்சிஸ் பென்னட் அப்படின்னு ஒரு கேரக்டர் கட்டுறாங்க. அவர் வந்து எந்திரிக்கும் போது ஒரு மோசமான மனநிலையோடு தான் என்ன பண்ணுறாரு, எழுந்திருக்கிறாரு. ஏன்னா அவங்களுடைய மனைவி என்னது ஃப்ரான்ஸுக்கு போய் இன்றைய தினம் என்னது இன்றையோட சேர்த்து 8வது தினம் ஆயிடுச்சு. சரிங்களா? 8 நாட்கள் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இவர் வந்து கொஞ்சம் தனிமையை உணர்றாரு. சரிங்களா? தூக்கத்துலேருந்து எழுந்த உடனே அந்த ஃப்ரான்சிஸ் பென்னட் வந்து தனது அந்த ஃபோனோ டெலிஃபோன், அதாவது இந்த காணொலி பேசி என்ன பண்ணுறாருன்னா இயக்குறாரு. சரிங்களா? ஸோ அதனுடைய கம்பிகள் வந்து நேரடியாக எங்கே இருக்குன்னா சாம்ஸ் எலிசிஸ் அப்படின்ற இடத்துல இருந்து அவருடைய சொந்த வீட்டுக்கு என்னது போகுது. நெக்ஸ்ட் பேரா, the telephone completed by the telephone is another of our time's conquests. Though the transmission of speech by the electric current was already very old, it was only since yesterday that vision could also be transmitted. A valuable discovery, and Francis Bennett was by no means the only one to bless its inventor when, in spite of the enormous distance between them, he saw his wife appear in the telephotic mirror. Dear Francis. இப்போ என்ன சொல்கிறான்னா, இந்த பேரன் என்ன சொல்கிறான்னா, அந்த காணொலியை வச்சு அந்த முழுமையடைந்த அந்த தொலைபேசியை நம்ம காலத்தில் மற்றொரு வெற்றி கண்டுபிடிப்பு அப்படின்றத வந்து இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? அதாவது இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் வந்து இப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இருக்கக்கூடிய மொபைல்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க, வேறு இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருந்து என்ன பண்ணலாம், அவங்களுடைய முகத்தை என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, இந்த காணொலியை வச்சு அந்த முழுமையடைந்த தொலைபேசியை நம்ம காலத்துலேருந்து நம்ம காலத்துக்கும் அதுக்கும் பார்க்கும்போது மற்றொரு வெற்றிகரமான கண்டுபிடிப்பு அப்படின்ற சொல்கிறாங்க. ஸோ மின்சாரத்தால் என்ன பண்ணுறாங்கன்னா, பேச்சை கடத்தும் முறை வந்து ஏற்கனவே வந்து பழமையாக இருந்தாலும் நேற்றில் இருந்து என்னது காணொலியும் கடத்த முடிஞ்சிச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது உருவங்கள் என்ன பண்ண முடியுது, கடத்த முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மதிப்புமிக்க இந்த கண்டுபிடிப்பு தனக்கும் தன்னுடைய மனைவிக்கு இடையான அந்த வெகு தூரம் இருந்த, அதாவது இவர் இருக்கக்கூடிய இடத்துக்கும் அவங்க மனைவி இருக்கக்கூடிய இடத்துக்கும் வெகு தூரம் இருக்குது. சரிங்களா? அந்த வெகு தூரம் இருந்தாலும் தன்னுடைய மனைவியை வந்து காணொலி பேசக்கூடிய அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் என்னது அவங்க இதை கண்டுபிடித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, இந்த ஃப்ரான்சிஸ் பென்னட் வந்து வாழ்த்துறாங்க. சரிங்களா? ஸோ சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, டியர் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரான்சிஸ் அன்புள்ள ஃப்ரான்சிஸ் அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிட்றாங்க. His name, spoken by that sweet voice, gave a happier tone to Francis Bennett's mood. He quickly jumped out of bed and went into his mechanized dressing room. 2 minutes later, without needing the help of a valet, the machine disposed. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவங்களுடைய பேர் வந்து அந்த இனிய குரலால் என்ன பண்ணுச்சு, உச்சரிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? இந்த ஃப்ரான்சிஸ் பென்னட்டோடைய மனநிலை வந்து இப்போ ரொம்பவும் மகிழ்ச்சிகரமானது மாறிடுச்சு. அவர் வந்து விரைவாக என்ன பண்ணுறாரு, படுக்கையிலேருந்து எந்திரிச்சு குதித்தெழுந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அந்த இயந்திரமயக்கப்பட்ட அந்த ஆடை மாற்றம் வரைக்கும் என்ன பண்ணாருன்னா போகிறாரு. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன பாருங்கள், 2 minutes later without needing the help of a valet. சரி, 2 நிமிஷங்களுக்கு அப்புறம் அவருடைய எந்த உதவியும் இல்லாமல் அந்த இயந்திரம் என்ன பண்ணுது, அவரை தயார்படுத்துது. சரிங்களா? The machine deposited him washed, shaved, short, dressed and buttoned from the top to toe and the threshold of his office. The day's work was going to begin. ஸோ அவர் 2 நிமிடங்களுக்கு அப்புறம் அந்த எந்த ஒரு உதவியாளருடைய உதவியும் இல்லாமல் அந்த இயந்திரம் வந்து அவரை தயார்படுத்துது. என்ன பண்ணுதுன்னா, அவரை குளிப்பாட்டுது, அந்த முகச்சவரம் செய்யுது. சரிங்களா? ஷேவிங் செய்யுது. அப்புறம் அவருடைய காலணி என்ன பண்ணுது, அணிவிக்குது. அப்புறம் ஷூ என்னதெல்லாம் மாட்டி விடுது. அப்புறம் அவருக்கு அந்த ஆடைகளை அணிவித்து
உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் சரிங்களா, டாப் டு டோ சரிங்களா, உச்சியிலேருந்து பாதம் வரைக்கும் அந்த பட்டன்கள் என்ன பண்ணுது, போட்டு விடுது. ஸோ அவருடைய அலுவலகத்துடைய வாசல்லே போய் நிறுத்துது சரிங்களா. ஸோ இதிலேருந்து என்னது, இந்த டேஸ் ஒர்க் வாஸ் கோயிங் டு பிகின், அன்றைய வேலையிலிருந்து துவங்குவதற்கு அது ரெடியாக இருந்தது. Francis Bennett went on into the reporter's room. His 1,500 reporters, placed before an equal number of telephones, were passing on to subscribers the news which had come in during the night from the four quarters of the earth. In addition to his telephone, each reporter has in front of him a series of commutators which allow him to get into communication with this or that telephotic line. ஸோ இந்த ஃப்ரான்சிஸ் பென்னட் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிருபர்களுடைய அறைக்கு போகிறாரு. ஸோ அவருடைய 1500 நிருபர்கள் வந்து ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தொலைபேசியின் முன்னாடி என்னது அமர்ந்திருக்காங்க. ஸோ பூமியுடைய 4 மூலையிலிருந்தும் சரிங்களா, அது கால் பகுதி சரிங்களா, இந்த பூமியுடைய 4 மூலையிலிருந்தும் அந்த இரவில் வரக்கூடிய இந்த செய்திகளை வந்து அந்தந்த சந்தாதாரர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. தொலைபேசி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிறுவனருக்கும் முன்னாடியே என்ன இருந்துச்சுன்னா, ஒரு திசை மாற்றி அப்படின்ற ஒரு கருவியை என்ன பண்ணுறாங்க, வரிசையாக வச்சுருக்காங்க. அது அவங்க வந்து தொலைபேசி இல்லைன்னா இந்த காணொலி பேசி எது அப்படின்றது வந்து எதன் வாயிலாக என்ன பண்ணலாம், தகவல் தொடர்பு கொள்வதற்காக அது அனுமதிச்சு. Thus, the subscribers have not only the story but the side of these events. Francis Bennett questioned one of the 10 astronomical reporters a service which was growing because of the recent discoveries in the stellar world. Well, Cash, what have you got? Photo diagrams from Mercury, Venus and Mars, sir. ஸோ இப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இப்படி சந்தாதாரங்கள் எல்லாமே என்னது செய்தியை கேட்குறது இல்லாமல் அந்த நிகழ்ச்சிகள் என்ன பண்ணுச்சு பார்க்கவும் முடிஞ்சிச்சு. அந்த பிரான்சிஸ் பென்னட் வந்து 10 வானவியல் நிபுணர்களில் ஒருவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்னென்னா, அது நட்சத்திர உலகில் அண்மை கால கண்டுபிடிப்புகளில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சேவை. நல்லது காஷ் சரிங்களா, உங்களுக்கு என்ன செய்தி கிடைச்சிருக்கு அப்படின்றத கேட்குறாங்க சரிங்களா. அதுக்கிட்ட சொல்கிறாரு, புதன் சரிங்களா, மெர்க்குரி, புதன், வீனஸ், வெள்ளி, அப்புறம் மார்ஸ் அதாவது செவ்வாய் சரிங்களா, புதன், வெள்ளி மற்றும் செவ்வாய் அந்த கோள்களில் இருந்து அந்த புகைப்பட தந்திகள் வந்து எனக்கு கிடைத்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா. காஷ் அப்படின்றது ஒரு நேம் சரிங்களா, CSSH காஷ் அப்படின்றத ஒரு நேம். ஸோ இதுதான் அவங்களுடைய அந்த ஆஃபீஸ் ரூம். அந்த பிக்சர் வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட் புக் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிடிஎஃப்லேயும் நம்மளுக்கு அது நம்மளால் பார்க்க முடியும், பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பேரா, interesting and Jupiter, nothing so far. We have not been able to understand the signals nothing so far. We have not been able to understand the signals the Jovian made. Perhaps our haven't reached them. Aren't you getting some result from the moon? At any rate, not yet, Mr. Bennett. Well, this time you cannot blame optical science. The moon is 600 times nearer than Mars, and yet our correspondence service is in regular operation with Mars. It can't be telescopes we need. சொல்கிறேன் என்ன சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த புதன், வெள்ளி, செவ்வாய் அந்த கிரகங்கள்லேருந்து அந்த கோள்களில் இருந்து
அந்த புகைப்படங்கள் கிடைத்திருக்கு அப்படின்றத வந்து இவங்க சொன்னோன்னே நல்லது அப்படின்ற சொல்கிறாரு. அப்போ சுவாரஸ்யமாக இருக்கே, அப்போ ஜூபிட்டர் அதாவது இந்த வியாழன்லேருந்து எதுவும் செய்திகள் கிடைச்சிருக்கா அப்படின்றத வந்து கேட்குறாங்க. ஆனால் இது வரைக்கும் அது ஒன்றுமே கிடைக்கல. அந்த ஜோவியன் செய்யக்கூடிய குறியீடுகள் வந்து நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியல. சரிங்களா, அந்த வியாழன் கிரகவாசிகள் வந்து அந்த ஜோவியன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குறியீடுகள் நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியல. ஒருவேளை நம்ம குறியீடுகள் வந்து அவர்களை வந்து அடையாமல் இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம கூட அனுப்பக்கூடிய அந்த சிக்னல்ஸ் வந்து அவங்கள போய் சேர்ந்துருக்காது. அந்த ஜோவியன் அப்படின்றது வந்து வியாழனில் வசிக்கக்கூடிய கிரகவாசிகள். சரிங்களா, வியாழன் கிரகவாசிகள் வந்து அங்கே ஜோவியன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை நம்மளுடைய குறியீடுகள் வந்து அவங்கள போய் சேராமல் இருக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க. எந்த வகையிலாவது நிலவில் இருந்து சில முடிவுகள் வந்து நீங்கள் பெறலையா அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுவரை இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நல்லது, இந்த முறை என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த ஒளி அறிவியலை குறை சொல்ல முடியாது. நிலவு செவ்வாய் கிரகத்தோட 600 மடங்கு பக்கத்தில் இருக்குது. இருந்தாலும் செவ்வாயோட நம்மளுடைய தொலைதூர சேவை வந்து ஒழுங்கான முறையில் தான் இருக்குது. நமக்கு தேவையானது தொலைநோக்கி கருவி கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த லெசன் வந்து கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொன்னது தானே, ஒரு அறிவியல் கதை. சரிங்களா, ஸோ அதனால் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். No, it's the inhabitants, the coral replied. You dare tell me that the moon is inhabited? On the face it turns towards us. At any rate, Mr. Bennett. Who knows whether on the other side? Well, there is a very simple method of finding out. ஸோ அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, இல்லை அங்கே வசிப்பவர்கள் தானே அப்படின்னு சொல்லி அந்த கோர்லி, சரிங்களா, அந்த கோர்லி அப்படின்றத வந்து பதில் சொல்கிறாரு. சரிங்களா, இவர் என்ன சொன்னார், நம்மளுக்கு செவ்வாய்லேருந்து தொலைதூர சேவை வந்து ஒழுங்கான முறையில் இருக்குது. நமக்கு தேவையானது தொலைநோக்கி கருவிகள் கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை அங்கே நம்மளுக்கு என்ன தேவைப்படுது, அங்கே வசிப்பவர்களும் நம்மளுக்கு தேவை அப்படின்னு அந்த கோர்லி வந்து பதில் சொல்கிறாரு. அப்போ நிலவில் வந்து யாரும் வசிக்கலையா என்ன அப்படி ஏன்ட்டு என்ன தைரியமாக வந்து கேட்குறியா அப்படின்றத அந்த பென்னட் வந்து சொல்கிறாங்க. ஸோ எந்த வகையிலுமே நம்ம பார்த்துக்கூடிய பக்கத்தில் மனிதர்கள் இல்லை. சரிங்களா, நிலவில் நம்ம பார்க்கக்கூடிய பக்கத்தில் மனிதர்கள் இல்லை. நிலவுடைய மறுபக்கத்தை பற்றி யாருக்கு தெரியும்? சரி, அதை கண்டறியது நம்ம ஒரு எளிமையான வழி இருக்குது அப்படின்றத அந்த கோர்லி வந்து சொல்கிறாரு. there is a very simple method of finding out. நம்ம அதை கண்டுபிடிக்க ஒரு எளிய வழிமுறை இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. And that is to turn the moon round. And that very day the scientists of the Bennett the factory started working out some mechanical means of turning our satellite right round. ஸோ அது என்ன அப்படின்னு அந்த பென்னட் கேட்குறாங்க. ஸோ நிலவை மறுபக்கத்துக்கு திருப்புறது அது எப்படி நடக்கும்னா, அப்படி நடக்கக்கூடிய நாளில் வந்து பென்னட் வந்து தொழிற்சாலையுடைய விஞ்ஞானிகளோட பேசுகிறாங்க. ஸோ இயந்திரங்கள் வழிகொண்டு நம்ம அதை துணைக்கோள் என்ன பண்ணலாம், அதை திருப்பும் பணியில் வந்து ஈடுபடுத்த துவங்குவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இயந்திரங்களோட துணையோடு என்ன பண்ணலாம், அந்த நிலவே என்ன பண்ணிடலாம், திருப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பணியில் நம்ம ஈடுபடுத்த துவங்குவோம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்ததாக, and the whole Francis Bennett had reasons to be satisfied. One of the Earth heralds astronomers has just determined the elements of the new planet Gondini. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த பிரான்சிஸ் பென்னட் வந்து திருப்தி அடையாத காரணமாக இருந்தது. இதுனா இந்த எர்த் ஹெரால்ட் நிறுவனத்துடைய அந்த விண்வெளி ஆராய்ச்சிகளில் ஒருவரான அந்த காண்டினி அப்படின்றவங்க வந்து ஒரு புதிய கோளுடைய தனிமுக என்ன பண்ணியிருக்காங்க, அதை உறுதி செஞ்சுருக்காங்க. சரிங்களா, அடுத்ததாக it is at a distance of 12,841 348 284 623
meters and 7 decimeter that this planet describes its orbit around the Sun in 572 years, 194 days, 12 hours, 43 minutes, 9.8 seconds. Francis Bennett was delighted with such precision. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இது 12, 841, 348, 284, 623 மீட்டர். சரிங்களா? ஸோ அது பில்லியன் ட்ரில்லியன் கணக்கு போகும். சரிங்களா? அதை கால்குலேஷன் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோ மீட்டர் ப்ளஸ் 7 டெசிமீட்டர் தொலைவிலானது இருக்குது. இந்த கோளை வந்து சூரியன் சுற்றி வர்றதுக்கு 572 ஆண்டுகள் ஆகுதான். அது மட்டும் இல்லாமல் 194 நாட்கள், 12 மணி நேரம், 43 நிமிடங்கள், 9.8 வினாடிகள் வந்து எடுக்குது. சரிங்களா? இந்த கோள் வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு 572 ஆண்டுகள், 194 நாட்கள், 12 மணி நேரம், 43 நிமிடம், 9.8 வினாடிகள் வந்து எடுக்குது. இத்தகைய துல்லியமான தகவலானது இந்த பிரான்சிஸ் பென்னட் வந்து ரொம்பவும் மகிழ்ச்சியாகிறாரு. குட், he exclaimed, hurry up and tell the reportage service about it. You know what a passion the public has for these astronomical questions. I am anxious for the news to appear is today's issue. ஸோ அவர் வியந்து என்ன சொல்கிறாரு, நல்லது அப்படின்றத சொல்கிறாரு. இன்னும் என்ன பண்ணுங்க, விரைவுபடுத்துங்க. இதை பற்றிய தகவல்கள் வந்து செய்தி சேவை மையத்திற்கு சொல்லுங்கள். பொதுமக்களுக்கு இத்தகைய விண்வெளி வினாக்கள் மீதான ஆர்வம் என்ன இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த செய்தியை இன்றைய பதிப்பில் என்ன பண்ணால் வெளியிடுறதுக்கு நான் வந்து ஆவலோடு இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. The next room, a board gallery about a quarter of a mile long, was devoted to publicity, and it well may be imagined what the publicity for such a journal as the Earth Herald had to be. It brought in a daily average of $3 million. They are ஸோ அதாவது என்ன சொல்கிறான்னா, ஸோ அடுத்த அறையில் ஏறக்குறைய எனது 1/4 மைல் தொலைவுக்கு வந்து அந்த ஒரு அகன்ற ஒரு காட்சியும் வந்து அங்கே இருக்குது. அது விளம்பரத்திற்காக என்னது அது அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இந்த எர்த் ஹெரால்டு போன்ற அந்த பத்திரிக்கை விளம்பரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கற்பனை செஞ்சு பார்க்கலாம். இதில் தினந்தோறும் என்னன்னா $3 மில்லியன் கொண்டு அது வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அது எப்படி இருக்குன்னா, போர்ட்ஸ் இன் ஏ டெய்லி ஆவரேஜ் ஆஃப் த $3 மில்லியன். அது வந்து தினந்தோறும் அது $3 மில்லியன் கொண்டு வந்திருக்கு. They are gigantic signs reflected on the clouds, so large that they can be seen all over a whole country. From that, the gallery 1,000 projectors were unsigningly employed in sending to the clouds, on which they were reproduced in color these inordinate advertisements. ஸோ இது தினந்தோறும் நம்மளது $3 மில்லியன் கொண்டு வந்துச்சு. அவைகள் என்ன பண்ணுதுன்னா, மேகங்களில் வந்து பிரதிபலிக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான சின்னங்களாக இருக்குது. அது என்ன பண்ணுது, நாடு முழுவதும் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரியவை. அந்த காட்சிகளிலிருந்து ஒரு 1000 ஒளிக்கருவிகள் என்ன பண்ணுது, இடைவிடாமல் மேகங்கள் என்ன பண்ணுது, செய்தி படம் அனுப்புறதுக்காக பொருத்தப்பட்டிருக்கு. எண்ணிலடங்காத விளம்பரங்கள் வந்து அந்த மேகங்களை வண்ணப்படங்கள் என்ன பண்ணுது, காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. At the moment the clock struck 12, the director of the Earth Herald left the hall and sat down in a rolling armchair. ஸோ அந்த நிமிஷத்தில், அதாவது அந்த நேரத்தில் வந்து கடிகாரம் என்ன பண்ணுது, கரெக்டாக 12 மணியை ஒழிக்குது. இந்த எர்த் ஹெரால்டோடைய இயக்குனர் வந்து அந்த அரங்கத்தை விட்டு வெளியே என்ன பண்ணுறாரு, போகிறார். சரிங்களா? போயிட்டு அந்த சுழலக்கூடிய அந்த சாய்வு நாற்காலியில் உட்காராரு.
In a few minutes, he had reached his dining room half a mile away, at the far end of the office. என்ன சொல்கிறாங்க, சில நிமிடங்கள் வந்து இந்த அரை மைல் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்துடைய ஒரு மூலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய சாப்பாட்டு அறைக்கு அவர் வராரு. சரிங்களா? ஸோ அவருடைய அலுவலகம் எங்கே இருக்குன்னா, ஒரு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு அரை மைல் தூரத்தில் இருக்குது. ஸோ அங்கே ஒரு மூலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய சாப்பாட்டு அறைக்கு என்ன பண்ணுறாரு, அவர் இப்போ இங்கே வராரு. The table was laid and he took his place at it. Within reach of his hand was placed a series of taps, and before him was the curved surface of a phonotelephone, on which appeared the dining room of his home in Paris. Mr. and Mrs. Bennet had arranged to have lunch at the same time. Nothing could be more pleasant than to be face to face in spite of the distance, to see one another and talk by means of the phonotelephonic apparatus. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து தன்னுடைய இந்த சாப்பாட்டு அறைக்கு வராரு. அந்த சாப்பாட்டு மேஜையில் போட்டப்பட்டிருந்த அந்த தன்னுடைய இடத்துல என்ன பண்ணுறாருன்னா, அவர் அமர்ந்திருக்காரு. அவருடைய கை கெட்டு தூரத்தில் வந்து வரிசையானது ஒவ்வொரு குழாய்கள் வந்து இருக்குது. அவருக்கு முன்னாடி காணொலி பேசி வளைவான ஒரு தளம் இருக்குது. சரிங்களா? அதில் பாரிஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுடைய சாப்பாட்டு அறையை வந்து அங்கே தோன்றுது. அந்த மிஸ்ஸஸ் பெனட், சரிங்களா, அந்த மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட், அந்த திரு பெனட்டும் அவருடைய மனைவி, சரிங்களா, அவருடைய மனைவியும் ஒரே நேரத்தில் மதிய உணவை வந்து சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. தொலை தூரத்தில் இருந்தாலுமே ஒருவர் என்ன பண்ணுறாங்க, அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி வந்து வேறு எதுலேயுமே என்னது கிடையாது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த காணொலி பேசி கருவினால் அவங்க ஒவ்வொருவர் என்னது பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்கும் இங்கே முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாரா, லைக் எவ்ரிபடி எல்ஸ் இன் ஈஸி circumstances nowadays, Francis Bennett, having abundant domestic cooking is one of the subscribers to the society for supplying food to the home, which distributes dishes of 1,000 types through a network of pneumatic tubes. The system is expensive, no doubt, but the cooking is better. So not without some regard, the Francis Bennett was the lunching in solitude. He was finishing his coffee when Mrs. Bennet, having got back home, appeared in the telephone screen. சார் அது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த எளிய சூழ்நிலையில் மற்றவங்கள, அதாவது இப்போ இருக்கக்கூடிய எளிய சூழ்நிலை வாழக்கூடிய மற்றவங்கள மாதிரி இல்லாமல் இந்த பிரான்சிஸ் பெனட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவருடைய வீட்டு சமையலறையை வந்து ஒதுக்கிட்டு வீட்டுக்கு என்னது உணவு வந்து சப்ளை செய்யக்கூடிய ஒரு சங்கத்தில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வாடிக்கையாளராக மாறிட்டார். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வீட்டில் சமைக்காமல் என்ன பண்ணுறாரு, ஸோ ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அந்த ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறார். சரிங்களா? இதில் ஆயிரக்கணக்கான உணவு வகைகள் என்ன பண்ணுறாங்க, ஒரு காற்று அடைக்கப்பட்ட ஒரு குழாயில் வழியாக என்ன பண்ணுறாங்க, அனுப்புகிறாங்க. ஸோ சந்தேகம் இல்லை, இது வந்து ஒரு அதிகமான விலை உயர்ந்து காணப்படும். சரிங்களா? ஸோ நம்ம வீட்டுக்கே ஒரு உணவு தேடி வருதுன்னா, சமைச்சு வீட்டுக்கு தேடி வருதுன்னா கட்டாயம் என்னது, அது விலை அதிகமாக தான் இருக்கும். சரிங்களா? சந்தேக இடம் இல்லாமல் அது விலை உயர்ந்து தான் காணப்படுது. ஆனால் சமையல் வந்து எப்படி இருக்கும், சிறந்ததாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே அனுப்பக்கூடிய சமையல் வந்து நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு டெலிசியஸ் ஃபுட்டாக தான் இது இருக்குது. ஆனால் எந்த வருத்தம் இல்லாமல் என்னது, அந்த பிரான்சிஸ் பென்னட் வந்து தனிமையில் தன்னுடைய மதிய உணவை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. உணவோட இறுதி கட்டமாக அவர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காஃபியை குடித்து முடிக்கும் வேளையில் அவங்களுடைய ஒய்ஃப் அந்த மிஸ்ஸஸ் பென்னட் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு திரும்ப வந்து அந்த காணொலி பேசியுடைய திரையில் வந்து திரும்ப வராங்க. When he had finished his lunch, he went across to the window where his aerocar was waiting. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா,
அவருடைய மதிய உணவை முடிச்சுட்டு அவருடைய பறக்கும் கார் வந்து காத்திருக்க இடத்துல ஜன்னலில் கடந்துனது அவர் போகிறாரு. சரிங்களா? ஸோ மதிய உணவை முடித்துவிட்ட பிறகு அவருடைய பறக்கும் கார் வந்து காத்திருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஜன்னலில் கடந்து என்ன பண்ணுறாரு, அவர் போகிறாரு. Where are we going, sir? asked the aero coachman. Let's see. I have got time, the Francis Bennett replied. Take me to my accumulator works at Niagara. The aero car shot across space at a speed of about 400 miles an hour. Below him were spread out the towns with their moving the pavements which carry the wayfarers along the streets, and the countryside covered as though by an immense spider web by the network of electric wires. ஸோ இப்போ அவருடைய ஏரோ கார் டிரைவர் வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, நம்ம எங்கே போகிறதுக்கு இருக்கோம் அப்படின்றது வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த டிரைவர் கேட்கும்போது, பார்ப்போம் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு போதிய நேரம் இருக்குது. அந்த பிரான்சிஸ் பெனட் வந்து பதில் சொல்கிறாரு. நயகராவில் இருக்கக்கூடிய அந்த கருவிகளிலிருந்து இந்த சேர்க்கக்கூடிய பணி நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இங்கே நேரம் கூட்டிகிட்டு போ அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ பறக்கும் கார் வந்து ஒரு மணி நேரத்திற்கு 400 மைல் வேகத்தில் என்ன பண்ணுது, அந்த விண்வெளியோட குறுக்கே வந்து போகுது. சரிங்களா? ஸோ அவருக்கு கீழே வந்து தெருக்கில் பயணம் செய்கிறவங்க வந்து சுமந்து செல்லக்கூடிய அந்த நகரம், அந்த நடைமுறைகளை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நகரங்களில் பறந்து வந்து இருக்குது. அதை வந்து என்ன பண்ணுறாரு, இவர் பார்த்துட்டு இருக்கார். சரிங்களா? அந்த பறந்து போகும்போது எல்லாமே பார்க்குறாரு. ஸோ அந்த மின்சார கம்பிகள் என்ன எப்படி தெரியுதுன்னா, அந்த சிலந்தி வெள்ளை எப்படி அங்கங்கே தெரியுமோ அந்த மாதிரி என்னது, இந்த மின்சார கம்பிகளோட தொகுப்பு அந்த கிராமப்புறத்தை என்ன பண்ணியிருக்கு, மறைச்சிருக்கு அப்படின்றத வந்து இவர் பார்க்குறாரு. ஸோ இந்த படத்தை பாருங்கள். ஸோ அவர் அந்த இதில் பறந்து போகும்போது கீழே இருக்கக்கூடிய இந்த கிராமம் வந்து, ஸோ அப்போ இருக்கக்கூடிய கிராமம், சரிங்களா, வரக்கூடிய அந்த டெக்னாலஜி வேர்ல்டில் இருக்கக்கூடிய கிராமங்கள் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த வலை அமைப்பு எப்படி இருப்பாங்க, அந்த நெட்வொர்க்லேருந்து எலக்ட்ரிக் வைர்ஸ் மூலமே ஒரு இந்த ஸ்பைடருடைய வெப் மாதிரி இருக்குது. சரிங்களா? இந்த சிலந்தியுடைய வலை மாதிரினது இங்கே காணப்படுது. அடுத்ததான், within half an hour the Francis Bennett had reached his work at Niagara, where after using the force of a cataracts to produce energy, he sold or hired it out to the consumers. Then he returned by way of Philadelphia, the Boston and New York to Centropolis, where his aero car put him down about 5 o'clock. ஸோ அரை மணி நேரத்துக்குள்ளே அந்த பிரான்சிஸ் பெனட் வந்து நயகாராவில் இருக்கக்கூடிய தன்னுடைய தொழிற்சாலைக்கு என்ன பண்ணுறாருன்னா போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய நீர்வீழ்ச்சியுடைய வேகத்தை பயன்படுத்தி மின்னாற்றல் என்ன பண்ணுறாருன்னா உற்பத்தி செய்கிறாரு. அதை அவர் வந்து நுகர்வோர்களுக்கு என்ன பண்ணுறாரு, விற்கிறாரு. இல்லைன்னா என்ன பண்ணுறாருன்னா வாடகைக்கு விடுறாரு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவர் ஃபிலடெல்ஃபியா, சரிங்களா, ஃபிலடெல்ஃபியா, த போஸ்டன், அப்புறம் நியூயார்க், அது வழியாக என்ன பண்ணுறாரு, 5 மணிக்கு அவருடைய பறக்கும் கார் வந்து அவரை செனட்ரோபோலிஸ் அப்படின்ற இடத்துல வந்து இறக்கி விடுது. The waiting room of the Earth Herald was crowded. A careful lookout was being kept for Francis Bennett to return for the daily audience he gave to his petitioners. Among their different proposals, he had to make a choice, reject the bad ones, look into the doubtful ones, and welcome the good ones. ஸோ எர்த் ஹெரால்டு வந்து அந்த வெயிட்டிங், அந்த காத்திருக்கக்கூடிய அந்த அறைக்கு என்ன பண்ணுறாருன்னா போகிறாரு. அங்கே ரொம்பவும் கூட்டம் நிறைஞ்சிருக்கு. 4 தூரம் என்ன பண்ணுறாருன்னா பேட்டியளிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் வந்து அந்த பிரான்சிஸ் பெனட் வருகைக்காக ரொம்பவும் காத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்து வெவ்வேறு ஆலோசனைக்காக என்ன பண்ணுறாங்கன்னா காத்திருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, மோசமாக இருக்கக்கூடியதை நிராகரிக்கிறாரு.
சந்தேகம் இருக்கிறது என்ன பண்ணுறாருனா ஆராயிறாரு. சரிங்களா? ஸோ நல்லது என்ன பண்ணுறாருனா வரவேற்கிறாரு. ஸோ தன்னோட முடிவுகளை வந்து இந்த மாதிரியானது முடிவில் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. He soon got rid of those who had only useless or impracticable schemes. A few of the others received a better welcome, and foremost among them was a young man whose brow indicated a high degree of intelligence. ஸோ பயன் இல்லாமல் இல்லைன்னா நடைமுறைக்குனது சாத்தியமில்லாத திட்டங்களை சொல்ல ஒன்று வந்து அவர் வந்து விரைவில் என்ன பண்ணுறாருன்னா விடுபட்டு அந்த இடத்துல போகிறாரு. சரிங்களா? ஸோ மற்றவங்க வந்து சிலர் வந்து சிறந்த வரவேற்பாளர் என்ன பண்ணுறாங்க, சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்களில் மிகச்சிறந்த ஆலோசனைகளை வந்து அதிக அளவில் புத்தி கூர்மையை சுட்டி காட்டக்கூடிய ஒரு அகன்ற கண்புருவம் உள்ள ஒரு இளைஞனை என்ன பண்ணுறாருன்னா அவர் ஆலோசிச்சிட்ருக்காரு. So he began, though the number of elements used to be estimated at 75, it has now been reduced to 3, as no doubt you are aware. Perfectly, Francis Bennett replied. Well, sir, I am on the point of reducing the 3 to 1. If I don't run out of money, I will have succeeded in 3 weeks. And then ஸோ அந்த இளைஞன் வந்து தொடங்க ஐயா அப்படின்ற மாதிரி சார் அப்படின்ற சொல்லி அவன் வந்து தொடங்கி ஸோ தனிமங்களுடைய எண்ணிக்கை வந்து 75 அப்படின்ற மதிப்பிட்டாலும் இப்போது அது 3க்கு என்னது குறைக்கப்பட்டிருக்கு. சந்தேகம் இல்லை என்னது அதை நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ முழுவதும் என்னது சரிதான் அப்படின்றத ஃப்ரான்சிஸ் பெனட் வந்து சொல்கிறாரு. ஸோ நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வந்து 1 குறைக்கும் முயற்சியில் என்ன பண்ணுறேன்னா இருக்கேன். எனக்கு பண பற்றாக்குறை இல்லைன்னா என்னது 3 வாரத்தில் என்ன பண்ணியிருப்பேன், இதை வெற்றிகரமாக முடிச்சிருப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படின்றத சொல்கிறேன் தென் சார் ஐ ஷால் ரியல்லி ஹேவ் டிஸ்கவர்ட் தி அப்சல்யூட். ஸோ அதுக்கப்புறம் நான் உண்மையானது அதனுடைய அறுதி என்னது கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் த ரிசல்ட் ஆஃப் தட் டிஸ்கவரி இட் வில் பி to make the creation of all forms of matter easy: stone, wood, metal, fibrine. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் அந்த கண்டுபிடிப்பு விளைவு என்ன இருக்கும், அது கல், மரம், உலோகம் இருக்கக்கூடிய அந்த நெகிழிகள் அப்படி எந்த ஒரு பொருளுடைய வடிவத்தினது படைக்கிறதும் எளிதாகிரும் அப்படின்றத வந்து அவங்க சொல்கிறாங்க. Are you saying you are going to be able to construct a human being complete? The only thing missing will be the soul. The Francis Bennett against the young fellow to the scientific editorial department of his journal. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஸோ எந்த ஒரு பொருட்களுடைய வடிவத்தையும் படைக்கிறது எளிதாகிடும் அப்படின்னு சொன்னேன். ஒரு மனிதனை உன்னால் உருவாக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. முழுமையாக அப்படின்னு சொல்லிட்டு அதில் விடுபட்டது ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மா மட்டும்தான், அந்த சோல் மட்டும்தான், அதாவது உயிர் மட்டும் தானது உருவாக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃப்ரான்சிஸ் பென்னட் வந்து அவருடைய பத்திரிகையோட அறிவியல் தலையத்துறையில் வந்து அந்த இளைஞனை என்ன பண்ணுறாருன்னா நியமிக்கிறாரு. A second inventor using as a basis some old experiments that dated from the 19th century had the idea of moving a whole city in a single block. A second inventor using as a basis some old experiments that dated from the 19th century had the idea of moving a whole city in a single block. ஸோ இதென்ன சொல்கிறாங்க, 2வது கண்டுபிடிப்பாளர் வந்து 19ஆம் நூற்றாண்டு முதல் நிகழ்ந்துவிட்ட சில பழைய சோதனையோட அடிப்படையில் ஒரு நகரம் முழுவதினது ஒரே தொகுப்பாகவும் மாற்றக்கூடிய சிந்தனையை கொண்ட ஒருவரானது அங்கே இருந்தாங்க. He suggested as a demonstration the town of Shaft, situated 15 miles from the sea. After conveying it on rails down to the shore, he would transform it into a seaside resort. Francis Bennett, attracted by this project, agreed to take a half share in it.
ஸோ ஒரு நகரம் முழுவதும் ஒரே தொகுப்பாக மாற்றக்கூடிய சிந்தனை கொண்ட ஒருவராக இருந்தார். அவர் அவருடைய செயல் விளக்கத்திற்கு கடலிலிருந்து 15 மைல் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஷாஃப் சரிங்களா, இந்த ஷாஃப் அப்படின்ற நகரத்தை தண்டவாளங்களை வச்சு நகர்த்தி கடற்கரைக்கு கொண்டு வந்து அவர் அந்த கடலோர பொழுதுபோக்கு இடமாக மாற்றிடலாம் அப்படின்னு பரிந்துரை பண்ணார் சரிங்களா. ஸோ இந்த திட்டத்தால் பிரான்சிஸ் பெனட் என்ன பண்ணுறாருன்னா பெரிதும் என்ன பண்ணுறாருன்னா ஈர்க்கப்படுறாரு. அதில் அவர் பாதி பங்கு எடுத்துக்கொள்வதாக என்ன பண்ணுறாருன்னா ஒப்புக்கொள்கிறார் சரிங்களா. ஒப்புதல் என்ன பண்ணுறாருன்னா எடுத்துக்கிறேன் அப்படின்றத அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பேரா, the proposal heard and dealt with, Francis Bennett went to stretch himself out in an easy chair in the audition room. Then pressing a button, he was put into communication with the central concert. After so busy a day, what charm he found in the works of our greatest matters, based on a series of delicious algebraic formulae. During his meal, phonotelepathic communication had been set up with Paris. ஸோ இவங்களுடைய ஆலோசனை கேட்குறாங்க. ஸோ ஆலோசனை கேட்டுட்டு இது கைவிடப்பட்ட நிலையில் இந்த பிரான்சிஸ் பெனட் தன்னுடைய பணியாளர்கள் தெரிவு செய்யக்கூடிய அறையில் சாய்வு நாட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கை காலில் நீட்டி ஓய்வு எடுக்கிறார் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பட்டன் அழுத்துறாரு. ஸோ மத்திய நிறுவனத்தோட தொடர்பு கொள்கிறாரு சரிங்களா. ஸோ பரபரப்பான அந்த நாளுக்கு அப்புறம் தொடர்ந்து என்ன பண்ணுறாருன்னா சுவைமிக்க அந்த இசைந்து செல்லக்கூடிய அந்த கணித சூத்திரங்கள் அடிப்படையில் என்ன பண்ணுறாருன்னா மாபெரும் அறிஞர்கள் பணிகளில் எப்படி அவரை அமர்த்தி எப்படி மகிழ்ச்சி காணலாம் அப்படின்றத பார்த்து அவரை மகிழ்ச்சி காண்றாரு சரிங்களா. ஸோ சாப்பாட்டு வேலையில் மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா அவர் மனைவியோட பேசுகிறதுக்காக இந்த காணொலி பேசி என்ன பண்ணுறாருன்னா தொடர்பு கொள்கிறாரு. அது மறுபடியும் என்ன பண்ணுது அந்த பாரிஸ் நகரத்தோட இணைக்கப்பட்டிருக்கு சரிங்களா. When do you accept to get back to Central Police, dear? என்ன சொல்கிறாங்கன்னா திரும்ப என்ன பண்ணுறாங்க சாரி when do you expect to get back to Central Police, dear Edith? Asked Francis Bennett. ஸோ மறுபடியும் என்னது அந்த எடித் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அன்புள்ள எடித், எப்போது நீ என்னது சென்ட்ரல் போலீஸுக்கு திரும்ப வருவ அப்படின்றத நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பிரான்சிஸ் பெனட் கேட்குறாரு. ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் மூமெண்ட் பை டியூப் ஆர் ஏரோட்ரெயின். பை டியூப், then you will be here at 11:59 this evening. The Paris time, no, Central Police time, goodbye then, and above all, don't miss the tube. ஸோ நீ எப்போ வரும் அப்படின்றத நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பெனட் கேட்குறாங்க. ஸோ இந்த தருணத்தில் நான் புறப்படுற தயாராக இருக்கேன் அப்படின்றத இந்த எடிட் சொல்கிறாங்க. ஸோ குழாய் வழியாவா, அதாவது இந்த சுரங்கப்பாதை வழியாவா அப்படின்றது கேட்குறாங்க. இல்லைன்னா பறக்கும் ரயில் இல்லையா அப்படின்றத இந்த பெனட் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுரங்கப்பாதை வழியா அப்படின்றத சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ நீங்கள் வந்துடுவ அப்படின்றத சொன்னோன்னே இன்றைக்கி மாலை ஒரு 11:59 இங்கே வந்துடுவேன் அப்படின்றத எப்படி சொல்கிறாங்க. உடனே என்ன கேட்குறாருன்னா பெனட் கேட்குறாங்கன்னா பாரிஸ் நேரப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை சென்ட்ரல் போலீஸ் நேரப்படி அப்படின்னு இவர் சொல்கிறாரு சரிங்களா. சொன்னோன்னே ஸோ பெனட் என்ன சொல்கிறாருன்னா அப்போ நீ கிளம்பி வா, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் மேலே நீ சுரங்கப்பாதை என்ன பண்ணிடாத, தவற விட்டுறாத அப்படின்றத சொல்கிறாரு சரிங்களா. குட் பை தென் அண்ட் அபோவ் ஆல் டோன்ட் மிஸ் த டியூப். அந்த சுரங்கப்பாதை என்ன பண்ணிடாத, நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்றத சொல்கிறாங்க. The submarine tubes by which one travels from Paris in 295 minutes are certainly much preferable to the aerotrains which only manage 600 miles an hour. ஸோ இந்த நீர்மூழ்கி சுரங்கப்பாதை மூலமானது ஒருவர் பாரிஸிலிருந்து 295 நிமிடங்கள் என்ன பண்ணலாம், பயணம் செய்யலாம். இது மணிக்கு
600 மைல் செல்லும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஆகாய ரயிலில் காட்டணுன்னது இது ரொம்பவும் சிறந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. Francis Bennett, very tired after so very full a day, decided to take a bath before going to bed. There was always a bath already in the office. He touched the button. A rumbling sound began, got louder, increased. Then one of the doors opened and the bath appeared, gliding along on its rails. இந்த பிரான்சிஸ் பெனட் வந்து நாள் முழுவதும் என்னது வேலை செய்து மிகவும் என்ன பண்ணியிருக்காரு, களைப்படைந்திருக்காரு. சரிங்களா? படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் குளிப்போம் அப்படின்னு தீர்மானிக்கிறாரு. ஏற்கனவே என்னது அலுவலகத்தில் எப்பொழுதும் அந்த குளியல் வசதி வந்து இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, இந்த பொத்தானை அவர் வந்து அழுத்துறாரு. உடனே என்ன பண்ணுறது, ஒரு ஊற்று வர மாதிரி, சரிங்களா, ஒரு ரம்ப்ளிங், ஒரு ஊற்று வர மாதிரி ஒரு சத்தம் வந்து துவங்குது. அது மேலும் மேலும் வந்து அதிகரிக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் கதவுகளில் ஒன்று திறக்குது. தண்டவாளங்கள் மீது என்னது நழுவிக்கிட்டு என்னது ஒரு குளியல் அறை வந்து இங்கே உருவாகுது. சரிங்களா? ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சது. ஸோ இந்த லெசன் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ மெக்கானிக்கலாக, சரிங்களா, அந்த இயந்திர வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும், ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய வருடத்துலேருந்து வரக்கூடிய ஃப்யூச்சரை நோக்கி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கற்பனையாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2889 வந்து வரக்கூடிய ஃப்யூச்சர் இயர். சரிங்களா? ஸோ அதில் எப்படி இருக்கும், உலகம் வந்து எப்படிலாம் மாறி இருக்கும் அப்படின்றத வந்து இங்கே நம்மளுக்கு ஒரு கதையை என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக யூனிட் 6 ப்ரோஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.